லால் கிதாப் என்கிற புத்தகத்திலே புதன் திசைக்கு என்ன பரிகாரம் கொடுத்திருக்கிறது என்று பார்க்கலாம். புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. புதனுடைய திசை நடந்தாலும் சரி, அல்லது புதனுடைய சாரம் பெற்ற கிரகம் திசை நடத்தினாலும் சரி, இந்த பரிகாரம் மிகச்சிறப்பாக வேலை செய்யும். திருநங்கைகளுக்கு தானம் அளிக்க வேண்டும். ஒரு புதன்கிழமையிலே, புதன் ஓரையிலே அல்லது ஏதோ ஒரு உச்சிகால பொழுதிலே திருநங்கைகளுக்கு பச்சை புடவை அல்லது பச்சை துணி அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்து பச்சை வளையலை தானமாக தர வேண்டும். புதன் திசை நடப்பவர்கள் வாழ்க்கையிலே ஒரு தடவையாவது செய்து பாருங்கள். இன்னொரு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டக்காசு தாமிர காசுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஓட்டை அணை என்று சொல்வார்கள். அது கிடைக்காதவங்க என்ன பண்ணுங்க, ஹார்ட்வேர் கடையில் ஓட்டை வாஷர் விற்குங்க. காப்பர் வாஷர்னு கேளுங்க. அந்த பொருள் தாமிரத்திலே ஆன பொருளாக இருக்க வேண்டும், நடுவில் ஓட்டை இருக்கணும், அவ்வளோதாங்க. அதை கொண்டு போய் ஒரு ஆற்றிலே ஓடக்கூடிய நல்ல நீரிலே தலையை சுற்றி தூக்கி எறிந்து விடுங்கள். இதை எத்தனை தடவை பண்ணலாங்க? 17 தடவை செய்யலாம். வசதி முடிஞ்சவங்க ஆறு பக்கத்தில் இருக்கும் 17 முறை பண்ணுங்கள். அல்லது எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணுங்கள், தாமிர காசை 3 முறை தலையை சுற்றி ஓடுகிற ஆற்றிலே நல்ல நீரிலே எறிந்து விடுங்கள். இது புதன் திசைக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக வேலை செய்யும்.